50 வருஷமா ஆண்ட காங்கிரஸ் தாங்க எதுக்கும் பதில் சொல்லணும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அந்த மொழியிலிருந்து ஏற்படக்கூடிய கலாச்சாரம், அந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர் பண்பாடு. உதாரணத்துக்கு இந்த நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு முறை அந்த பிடபிள்யூ யூனிவர்சிட்டியினுடைய ரிசல்ட் வந்தது. 67% Hindus in Tamil Nadu are regularly temple going, but still they are okay with their Muslim neighbors who are regularly beef eaters அப்படின்னு வந்தது. இதைத்தான் இவர்கள் சிதைக்க வேண்டும். இது இந்த 67% ஆளுங்களுக்கு இந்த புத்தி எங்கிருந்து வந்தது அப்படின்னா அது கல்வியிலிருந்து வந்தது. அந்த கல்வியை சிதைக்க வேண்டும். ஒரு PM ஸ்ரீ திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அது எப்படி இருக்குன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ். அது PM ஸ்ரீ திட்டம் ஏன் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 14க்கும் ஆர்டிகல் 21க்கும் அது அகைன்ஸ்டா இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேட் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த நடத்திட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்திலே எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த நடத்திட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சிறப்பா செயல்படுதோ அதை போய் இவங்க PM திட்டத்திலிருந்து எடுப்பாங்க. அப்படின்னும் போது இது அதே தேசிய கல்விக் கொள்கையில தான் இருக்குது. அதனால் அதை எதிர்க்கிறோம். வெறும் ஒரு மொழி மட்டுமல்ல, அந்த மொழியில் இருக்க அந்த மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறதோ அந்த மாநிலம், அந்த மாநிலத்துக்கு கல்வியின் மூலமாக ஏற்பட்ட தனிச்சிறப்பு, இவை அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதனால தான் அதை எதிர்க்கிறோம். முன்காலங்களில் காங்கிரஸ் எதை கொண்டு வந்தாலும் ஒன்றிய அரசு என்கின்ற தரப்பிலிருந்து காங்கிரஸ் ஒன்றை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால் பல காலங்களில் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. மக்களின் கருத்துக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுடைய கருத்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இப்ப பிரச்சனை ஒவ்வொரு முறை ஒன்றிய அரசுக்கான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுதெல்லாம் இதை காங்கிரஸ் செய்யலையா, இதை காங்கிரஸ் செய்யலையா அப்படின்னா காங்கிரஸ் எதையெல்லாம் திட்டமாக கொண்டு வந்ததோ அது வந்து மக்கள் போராட்டங்களின் மூலமாகவோ மக்கள் கருத்துக்களின் மூலமாகவோ அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது அதை திரும்ப பெறவும் அந்த மக்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கவும் காங்கிரஸ் தவறியதில்லை. அதுதான் பிரச்சனை. மன்மோகன் சிங் ஈரானுடைய அணு ஒப்பந்தத்துக்கு சம்பந்தமாக வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப JNU யூனிவர்சிட்டிக்கு போறாரு. அப்ப அவருக்கு எதிராக வந்து பதாகைகள் ஏந்தி நிக்கிறாங்க மாணவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்ப மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மாணவர்களுடைய ஜனநாயக உரிமை, அந்த நோட்டீஸா திரும்ப வாங்குங்க. அதே JNU-க்குள் குண்டான் தடிகளோடு போய் அந்த போராடு மாணவர்களை அடித்தது பாஜக. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தான் சொல்றேன். இப்ப 4 இயர் கிராஜுவேஷன் கோர்ஸ் NEP-ல இருக்குது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்கு. அங்க எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. எப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஒரு இயர்ல நீ 2 செமஸ்டர் எழுதிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு இயர்ல 2 செமஸ்டர் எழுதிட்டீங்கன்னு சொன்னா UG சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இதனால கல்வியுடைய தரம் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்படும். நான் எங்க இருந்து வர்றேன், இத்தனை இந்துக்கள் இங்க இருந்தாலும் இத்தனை முஸ்லிம்கள் இங்க இருந்தாலும் எல்லோரிடத்திலும் இணக்கம் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதற்கு காரணம் கல்வி. அந்த கல்வி சிதைக்கப்பட்டு விட்டால், அந்த கல்வி சிதைக்கப்பட்டுச்சுன்னா அவன் அந்த விழிப்புணர்வு இருக்காது.